ஞானசித்தர் காலந்தன்னில் நீதியும் நேர்மையும் நிறைந்துமே லோகம் நிறைவு காணும். ஞானசித்தர் காலம் எப்படி இருக்குன்னா, நீதியெல்லாம் வலுவாத வண்ணம் பாதுகாப்பாய், நேர்மையும் குறையாத வண்ணம் அனைத்து செயல்களுமே தர்மப்படியும் நிரம்பி இருக்கும் உலகமே நிறைவு காணும் அப்படிங்கிறார். காணவே அரங்கனோடு தொண்டர்களுக்கும், கருணையோடு பொருள் பற்றில்லாத அன்பர்களுக்கும் ஞானசித்தர் காலந்தன்னில் வாய்ப்பு உறுதி உறுதி நாட்டிய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபங்கிறார். அதனால் அதை ஆசான் புகழை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய தொண்டர்களுக்கும், ஆசான் நாமஜபத்தை ஆங்காங்கே சொல்லி சொல்லி குருவாக ஏற்று சரணாகதி கொண்டவர்களுக்கும், இத்தகையவர்களெல்லாம் வரக்கூடிய காலங்களில் இவர்களெல்லாம் உயர் சீடர்களாக பொருள் பற்று இல்லாதவர்களாக முருகப்பெருமான் ஆசிபட ஞானசித்தர் காலம் தனி இவர்களுக்கும் ஞானாட்சியில் வாய்ப்பும் நல்ல தகுதி வடிவான சூழலும் ஆற்றலும் பெருகி அனைவருக்கும் வாய்ப்பு தந்து இந்த காலகட்டங்கள் ஞானவான்கள் நிரம்பிய காலமாக, ஞானிகள் மிகுதி கலியுகத்திலும் உருவாகிய காலமாக மாற்றங்கண்டு ஆசான் அவதார நோக்கம் பூர்த்தியாகும். இதற்கு முருகப்பெருமான் முழுமைப்பட வழிகாட்டி அருள் புரிவேன். இந்த வாய்ப்பு யாவர்க்கும் உறுதி உறுதி என்று கூறி முருகப்பெருமான் ஆசி விளக்கம் தர்றார். அதனால் உயர் சீடர் பெருமக்களே, உலகமெங்கும் கணக்கெடுத்தாலும், உலகமெங்கும் தொண்டர்களை உற்று நோக்கினாலும், உலகத்தில் ஓங்கார குடில் ஆசானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் போல் பெருமை மிக்க தொண்டர்கள் எங்குமில்லை. பொருள் பற்றில்லாத தொண்டர்கள் வேறெங்குமில்லை. தர்மத்தின் பலமாக, தர்மத்தின் காவலனாக, தர்மத்தை காக்கும் மகாசக்தியாக கலியுகத்தில் உள்ள ஒரே தொண்டர்படை அரங்கன் தொண்டர்படை. இந்த படைக்குத்தான் 7ஆம் படை வீடு எனும் அடையாளம் கொண்டு முருகப்பெருமான் இறங்கி அருள் செய்கின்றார். அன்னதனால் உயர் பெருமக்களே, நமது குருநாதரின் வழி வழி ஞானிகளாக உள்ள சீடர் பெருமக்களே, அன்பர்களே, தொண்டர்களே, நாமெல்லாம் அனைவரும் ஒன்று சேர்வோம், ஒன்றிணைவோம். ஓங்கார குடில் என்கின்ற மகா சபையை உலகமெங்கும் கொண்டு சென்று எண்ணிலா கோடி கிளைகளாக பெருக்கி, எங்கும் தர்மம் எதிலும் தர்மம், நீதி தருகின்ற ஆட்சி, நேர்மை நிறைந்த ஆட்சி, ஞான ஆட்சி, இப்பேற்பட்ட காலம் கனிய உண்டான ஞானசித்தர் காலத்தை வரவேற்று சேவையை அதிகமாக்குவோம். தர்மத்தை மிகைப்படுத்துவோம். தர்மவான்கள் நிறைந்த ஆட்சியை உருவாக்குவோம். வாரீர் வாரீர் ஓங்கார குடில் நோக்கி என்று கூறி அடியேன் இந்த வாய்ப்புக்கு குருநாதரை வணங்கி போற்றி பேட்டியை நிறைவு செய்கின்றேன்.